கல் தோசை, பொடி தோசை, நீர் தோசை, எண்ணெய் தோசை, வெண்ணெய் தோசை, நெய் தோசை, தக்காளி தோசை, வெங்காய தோசை, பூண்டு தோசை, காலிஃப்ளவர் தோசை, கேரட் தோசை, குக்கும்பர் தோசை, சில்லி தோசை, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, இஞ்சி தோசை, மிளகு தோசை, சீரக தோசை, வெந்தய தோசை. உடே எனக்கு சத்தியமா 2 தோசையை தவிர சுட தெரியாது. ஒன்று சாதா தோசை, ஒன்று முட்டை தோசை, வேற எதுவும் தெரியாது. மணிமேகலைக்கு அது கூட தெரியாது. மேடம், சார்கோல் தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார்கோல் தோசை, சார்கோல் தோசையா? கருகி தோசை சுட்டாலே சார்கோலா தான் வரும். அதேதான். மம்மி இவ்வளவு பேசுறாங்களே, இவங்க சொன்ன தோசையில எத்தனை தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. உங்களுடைய டாக்டர் நியாத்தி நல்லா சாப்பிடுவாங்களா வீட்ல? சேத்தன் சார் தான் சமைப்பாரா? அதானே சார்? மைக் கவர் பண்ணிப்போம் சார். எல்லா டெக்னிக் வச்சு மைக் கொடுப்போம். இதான் செகண்ட் வாங்கி நீ பேசிக்கிட்டு இருப்பா. அதான் கொடுக்குறோம். புகழ், அதான் நீ இருக்கே, மைக் தேவையில்லை. அவங்க சொல்லுவாங்க, அப்படியே சத்தமா சொல்லு. அதுக்கு தான் உன்னை பக்கத்துல உட்கார வச்சாங்க. அது கூட மணிமேகலை பண்ண மாட்டா, தெரியுமா? கரெக்ட். இது வந்து ஆக்சுவலா அவங்க டப்பிங்லாம் பண்ணல. இது சிங் சவுண்ட். இது லைவ்ல பண்ணது. லைவ் ஆடியோ. அதுதான் அங்க விஷயமே. 50 தோசையை வந்து அவங்க லைவ்ல ஷார்ட்ல சொன்னது தான் இங்க வந்திருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி மனப்பாடம் பண்ணாங்க, எங்கெங்க கொஞ்சம் ப்ராம்ப்ட் கிடைச்சது, அதெல்லாம் சீக்ரெட், வேற விஷயம். பட் இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். டப்பிங் பண்ணுறதா ஈஸியாக பண்ணிடலாம் விட்டா. இது லைவ். சாரோட வேலை பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. இல்லை, ரொம்ப நல்ல டைரக்டர். எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே அவர். ஐ மீன், வாட் எவர் ஐ ஆம் டுடே, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மர்மதேசம் அண்ட் ரமணி வர்சஸ் ரமணி. ரமணி வர்சஸ் ரமணி ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாலே காலையில் ஒரு எக்ஸாமுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். போகும்போது இன்றைக்கி என்ன பரீட்சை வைப்பாரோன்னு திடீர்னு ஒரு நாள், மா நீ இன்னைக்கு மளிகை லிஸ்ட்டு சொல்கிற, டைலாக் பார்த்துக்கோ அப்படின்வாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து தோசை சொல்கிற, ஒரு 52 தான் படிச்சுக்கோ. சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரமணி வெர்சஸ் ரமணி, அதில் வந்து எந்த ரமணி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? கணவர் ரமணியா, மனைவி ரமணியா? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். அதான் சார் உங்கள்கிட்ட கேட்டேன். இது வந்து ஆட்டோபயோகிராஃபி. ஹலோ. ஓகே, இது ஆட்டோபயோகிராஃபி, பட் இது ஃபேவரட். This is unexpected. Thank you, sir. ஆமா, அதுல இவங்க 2 பேருக்கு குட்டியா கியூட்டா ஒரு குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தை என்னதான் சார் ஆச்சு, எங்க தான் போச்சுன்னு வந்து மக்கள் ஒரே கேள்வியா கேக்குறாங்க. அதுதான் நாங்களும் கேட்குறோம். ஏதாவது இருக்கா? ரம்யா, அவளை வலை வீசி தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு அவார்டு கொடுக்கும் போது பிஹைண்ட் வுட்ஸ் வந்து அவளை தேடி. புகழா? இதுக்கு தான் பேசும்போது புகழ் எல்லாம் உள்ள வந்தா கைத்தட்டெல்லாம் அவனுக்கே போயிடும். உன்னை கூப்பிடுவாங்க ஸ்டேஜுக்கு, அப்போ சொல்லிட்டு இருந்த ஃப்ளோ போயிடுச்சு பாரு. ஆமா, இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வச்சு கூப்பிடும் போது நீங்களே சர்ப்ரைஸா அவளை கூட்டு வருவீங்க நம்பி வந்து. எப்படி திருப்பி விட்டாங்க பாத்தியா நம்ம பக்கத்துல.